கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு வனாந்தரத்திலே 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் அவர்களை பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வழிநடத்துகிறது. அவர்கள் வரும் வழியிலே நடந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்தது. செங்கடலை இரண்டாக பிரித்தார். யோர்தானை கடந்து வர உதவி செய்தார். எமோரியர் சீகோம் ராஜாக்களை முறியடிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வந்தடைந்த உடனே அவர்கள் என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேயுடனே பேசி அவர்களுக்கு அனைத்து காரியங்களையும் தெளிவுபடுத்துகிறார். அந்த மக்களுக்கு கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேயுடன் பேசி நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார், அவருடைய கற்பனைகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், அதை எவைகளால் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு அகலமும் நீளமும் உயரமும் கர்த்தர் மோசேக்கு தெரியப்படுத்துகிறார். அவைகள் எந்த நூலால் செய்யப்பட வேண்டும், இள நூலாலும் இள இரத்தாம்பர நூலாலும் இள பஞ்சு நூலாலும் பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் வெள்ளியினாலும் கோமேதகத்தினாலும் செய்யப்பட வேண்டும், எத்தனை அளவுகளே செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் உடையை கூட கர்த்தர் மோசேயிடம் வடிவமைத்து சொல்லியிருக்கிறார். அவைகளும் எந்தெந்த பொருட்களால் செய்யப்பட வேண்டும் என்று அவர் அழகாக வடிவமைத்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனாகிய கர்த்தர் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு நமக்கு அவர் உதவி செய்கிறார், நம்மை வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அருமையான பிள்ளைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நமக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறார். நாம் அவருடைய பாதையை விட்டு விலகாமல் அவருடைய வழியிலே செவ்வையாய் நடப்போம். அவர் காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை வடிவமைத்து நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.